அதாவது ஒரு பர்சனை பார்த்த உடனே அவங்க கிட்ட போய் ப்ரொபோஸ் பண்ற மாதிரி 90% பிசினஸ் என்ன பண்றாங்கன்னா அவங்க பிராண்டை பத்தி சுத்தமா தெரியாத ஒரு கோல்டு ஆடியன்ஸுக்கு டைரக்டா கன்வர்ஷன் கேம்பெயின் ரன் பண்றாங்க. ஆடியன்ஸ் ஆட பார்த்த உடனே ஃபார்ம் ஃபில் பண்ணணும், இல்ல ஒரு ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணணும், இல்ல ஒரு 50,000 கொடுத்து என்கிட்ட கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க. இது எப்படின்னா, நான் ஒரு காஃபி ஷாப்ல ஒருத்தங்களை பார்த்த உடனே ஒரு ரிங் எடுத்து will you marry me அப்படின்னு கேட்கிற மாதிரி இருக்கும். ஒரு ப்ராப்பர் ஃபனலுக்கு ஸ்டேஜஸ் இருக்கு. ஸ்டேஜ் 1 அவேர்னஸ். இங்க நீங்க ஃப்ரீயா வேல்யூ கொடுக்கணும். ஒரு ஷார்ட் வீடியோ, ஒரு கரோசல், இல்ல இந்த மாதிரி ஒரு வீடியோ கொடுக்கணும். இங்க லீட்ஸ் முக்கியம் கிடையாது, அட்டென்ஷன் அண்ட் ட்ரஸ்ட் தான் முக்கியம். ஸ்டேஜ் 2 கன்சிடரேஷன். இப்போ உங்களுக்கு நீங்க யாருன்னு தெரிஞ்சிருச்சு. இங்க தான் லீட் மேக்னெட் வச்சு ரீடார்கெட் பண்ணணும். லைக் ஃப்ரீ டூல்ஸ், கைடு, வெபினார் இந்த மாதிரி வேல்யூ கொடுத்து அவங்க கிட்ட கான்டாக்ட் இன்ஃபோ ஆன் பண்ணணும். ஸ்டேஜ் 3 தான் கன்வர்ஷன். இப்பதான் நீங்க கன்வர்ஷன் பிட்ச் பண்ணணும். அதுவும் ஸ்டேஜ் 1 and 2 கிராஸ் பண்ணி வந்த ஆடியன்ஸ்க்கு மட்டும் ரீடார்கெட்டிங் யூஸ் பண்ணி பிட்ச் பண்ணணும். அவங்க இப்போ வார்ம் அப்பா இருப்பாங்க, அவங்க மேல ட்ரஸ்டும் இருக்கும். சோ கன்வர்ஷன் ஆகிறதுக்கு மேக்ஸிமம் சான்சஸ் கிடைக்கும். உங்க ஆடியன்ஸ் கன்வெர்ட் ஆகலங்கிறது தப்பு கிடையாது. ஸ்டேஜ் 1ல இருக்கிற ஆடியன்ஸுக்கு ஸ்டேஜ் 3ல இருக்கிற ஆடை கொண்டு போய் காட்டுறது தான் ஆக்சுவலா தப்பு.